ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா பொட்டேட்டோ மசாலா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். ஆனியனை நான் வந்து பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்க, கடுகு, கடலைப்பருப்பை வந்து நான் அவிச்சு வச்சுருக்கேன். பொட்டேட்டோவை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியனும் கருவேப்பிலையும் இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நான் அப்படியே விட்டுடுறேன். இந்த டைமில் நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் சால்ட்டும் டர்மரிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் அவிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்போம். அதுக்கு நான் ஒரு சீக்ரெட் பவுடர் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன பவுடர்னா உடச்சக்கடலை பவுடர். இது நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த உடச்சக்கடலை பவுடர். இந்த உடச்சக்கடலை பவுடர் எப்படி பண்ணேன்னா, நம்ம சட்னிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்ல உடச்சக்கடலை, அதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடர் பண்ணி வச்சு இந்த மாதிரி மசாலா செய்வேன் அப்படின்னா இதை நான் ஆட் பண்ணுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சீக்ரெட் பவுடர் வந்து இதுதான். இப்போது நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை நான் ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். திக்காக வர வரைக்கும் இதை நான் அப்படியே வந்து விட்டுடுறேன். ஃபைனலி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் வரும். பாய்.